வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீது சிபிஐ பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். வெங்கடேசன், ஏற்கனவே இதுல மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தவர்கள் சரணடைவதில் இருந்து விலக்களித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அதே சமயத்தில் இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவின் சாராம்சங்கள் என்ன? வணக்கம். சந்தன மரக்கடத்தல் வீரப்பன் நடமாடி வந்த தருமபுரி மாவட்டத்தில் அரூர் அருகே உள்ள வாச்சாத்தி மலை கிராமத்தில் சந்தன மரங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறி கடந்த 1992 ஆண்டு ஜூன் 20 வனம், காவல், வருவாய்த்துறைகள் அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டதில் அந்த கிராமத்தில் இருந்த இளம் பெண்கள் 18 பேரை அதிகாரிகள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு இருந்தது. இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு இந்த வழக்கு என்பது விசாரணை தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்றது. அந்த தருமபுரி கிருஷ்ணகிரி இறுதியாக தருமபுரி நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதில் குற்றம் சாட்டப்பட்ட 54 பேர் இறந்துவிட்ட நிலையில் மீதமுள்ள 215 பேரில் 12 பேருக்கு 10 ஆண்டுகளுக்கும் 5 பேருக்கு 7 ஆண்டுகளுக்கும் மீதமுள்ளவர்களுக்கு 1 முதல் 3 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை வைத்து தருமபுரி மாவட்ட நீதிமன்றம் கடந்த 2011 ஆண்டு தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி செய்தது. இந்த நிலையில்தான் இந்த தண்டனைக்கு எதிராக ஒரு மேல்முறையீடு மனுக்களை இந்திய வனப்பணி ஓய்வு பெற்ற அதிகாரி எல் நாதன் உள்ளிட்டோர் தாக்கல் செய்தனர். இந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி பேலாயம் திருப்பதி சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. மேல்முறையீடு மனுக்களை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கில் தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக இந்த மேல்முறையீடு மனுக்களுக்கு பதிலளிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டதுடன் வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கில் சிறையில் சரணடைந்த குறிப்பாக இந்திய வனப்பணி ஓய்வு பெற்ற அதிகாரி எல் நாதன் மற்றும் பாலாஜி ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கியும் மீதமுள்ள மேல்முறையீடு மனுதாரர்களுக்கு சரணடைவதிலிருந்து விலக்களித்தும் உத்தரவிட்டுள்ளது. மொத்தத்தில் இதில் தண்டனை விதிக்கப்பட்ட அனைவருக்கும் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இந்த மேல்முறையீடு மனுக்களை விசாரித்து இந்த தண்டனை சரியா அல்லது ரத்து செய்யுமா என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.